வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன செய்தி அப்படின்னா, நேற்று அண்ணாமலையுடைய வீட்டுக்கு அதிமுக வேட்பாளர்கள் 2 தொகுதி வேட்பாளர்கள் அண்ணாமலை வீட்டுக்கு போயிருக்காங்க. போய் அண்ணாமலை கிட்ட ஆதரவு கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் அப்டேட் கொடுத்துருந்தேன்ல. ஒன்று கோவை தெற்குடைய அதிமுக வேட்பாளர், இன்னொன்று சிங்காநல்லூருடைய அதிமுக வேட்பாளர். 2 பேர் தான் போயிருக்காங்க. நேற்று அப்டேட் கொடுத்துருந்தேன். இப்போது ஒரு புது அப்டேட்டு. 2 வேட்பாளர்கள் கிடையாதுங்க. கோவையில் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா தொகுதிகளுடைய வேட்பாளர்களும் அண்ணாமலை வீட்டுக்கு போய் அண்ணாமலை கிட்ட ஆதரவு கேட்டிருக்காங்க. அண்ணாமலை எங்களுக்காக வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிற வேண்டுகோளையும் முன் வச்சிருக்காங்க. கோவை தெற்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, கவுண்டம்பாளையம், சூலூர், மேட்டுப்பாளையம், வால்பாறை இந்த தொகுதிகளுடைய அதிமுக வேட்பாளர்கள் அண்ணாமலை வீட்டுக்கு போய் அண்ணாமலை கிட்ட ஆதரவு கேட்டு எங்களுக்காக அண்ணாமலை நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. தொண்டாமுத்தூருடைய வேட்பாளர் எஸ்பி வேலுமணி மட்டும்தான் வரல. மீது எல்லாமே அண்ணாமலையை தேடி போயிருக்காங்க. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஹிந்து மக்கள் கட்சியுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் இருக்கார்ல, அவர் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, மொத்தம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் 44 தொகுதிகள் தனி தொகுதிகள். இந்த தனி தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் 90% பேர் கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்காங்க. அதாவது ஹிந்து மதம், சீக்கிய மதம், புத்த மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஸ்டேட்டஸை பயன்படுத்த முடியும். ஆனால் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டதில் 90% பேர் உள்ள தீவிரமாக கிறிஸ்டியானிட்டியை ஃபாலோ பண்ணுறவங்களாகவும் வெளியில் ஹிந்து அப்படிங்கிற போர்வையிலையும் இருக்காங்க. ஆனால் உள்ள அவங்க ஹிந்து மதத்தை ஃபாலோ பண்ணுறதில்ல, கிறிஸ்தவ மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்படி 90 விழுக்காடு பேர் வேட்பாளர்களில் இருக்காங்க. அதனால் அவர்களை ஆய்வு செய்து அவர்களுடைய வேட்பு மனுவை தள்ளுபடி பண்ணணும், எலெக்ஷன் கமிஷனுக்கு அதற்கான டைரக்ஷனை கொடுக்கணும் ஹைகோர்ட்டு அப்படின்னு அர்ஜுன் சம்பத் இப்போ கேஸ் போட்டிருக்காராம். இந்த கேஸை அடுத்த வாரத்துக்கு நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னு ஹைகோர்ட்டு சொல்லியிருக்கான். இது 2. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, வில்லிவாக்கம் தொகுதியில் தாவேகா சார்பாக ஆதவ் அர்ஜுனா போட்டிடுறாரு. அதே வில்லிவாக்கம் தொகுதியில் யார் போட்டிடுறதுன்னா, கார்த்திக் மோகன் அவர்கள் போட்டிடுறாரு. யார் இந்த கார்த்திக் மோகன்? அண்ணா நகர் மோகனுடைய பையன் தான் கார்த்திக் மோகன். சபரீசன், கார்த்திக் மோகன், ஆதவ் அர்ஜுனா இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒன்றா தான் திமுகவுக்காக வேலை பார்த்துருக்காங்க. ஆனால் இப்போ ஆதவ் அர்ஜுனா திமுகவிலேருந்து விசிகாவுக்கு தாவி, விசிகாவிலேருந்து இப்போ தாவேகாவுக்கு தாவி இருக்காரு. வில்லிவாக்கம் தொகுதியுடைய வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு. அதே வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ் அர்ஜுனாவுடைய ஃப்ரெண்டு கார்த்திக் மோகன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. இப்போது அந்த வில்லிவாக்கம் தொகுதி திமுக பொறுப்பாளர்கள் கூட்டம் நடந்திருக்கு, ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. அதில் சபரீசனும் அட்டன் பண்ணியிருக்காரு அந்த ஆலோசனை கூட்டத்தை. சபரீசன் தன்னுடைய மனைவியோட அந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்துக்கிட்டாரு. அதாவது முதல்வருடைய மகள் செந்தாமரை இருக்காங்களே, அவங்களோட சபரீசன் கலந்துக்கிட்டாரு, பேட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்பாக அவர் இந்த கட்சி ரிலேட்டடாக எந்த பேட்டியும் கொடுத்தது கிடையாது. இப்போது அதிகாரப்பூர்வமாக பேட்டி கொடுத்துருக்காரு. மகனை தொடர்ந்து, தங்கையை தொடர்ந்து இப்போது மருமகனும், முதல்வருடைய மருமகனும் திமுகவில் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்குள்ளே இறங்கிட்டாரா அப்படிங்கிற ஒரு டிபேட் நடந்துருக்கு. இதுதான் ஃபேமிலி பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்டிஏ கொந்தளிக்கிறாங்க. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.